அன்பர்களே, நேற்று அஸ்ஸாம் மாணவர் புரட்சியையும் நமது தமிழகத்து தாவேகா வெற்றியையும் இணைத்து ஒரு காணொளி போட்டேன். அதை என்னால் முடிக்க இயலவில்லை. அதற்கு தொடர்ச்சியாக இந்த காணொளியை இன்று நான் வெளியிடுகிறேன். தயவுசெய்து மன்னிக்கவும். இதை பார்த்து முக்கியமான விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸாம் மாணவர் புரட்சி 1975 முதல் பல வருடங்கள் நடந்து கொண்டிருந்து 1985ஆம் ஆண்டு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தது. அப்பொழுது மகந்தா என்ற மாணவர் தலைவர் தான் முதன் மந்திரி ஆனார். அவர் 5 ஆண்டு காலம் அவருடைய ஆட்சி அலங்கோலமாக இருந்து அதன் பின்னால் அந்த மாணவர் அமைப்பும் இல்லாமல் போய்விட்டது. அப்படி இருந்த அமைப்பு மகந்தாவை வெளியேற்றியது, அவர்கள் அமைப்பிலிருந்து வெளியேற்றது. அதன் பின் மகந்தா பல வருடங்கள் தனியாக செயல்பட்டு வந்தார். மீண்டும் அவர் பிற்பாடு 2001இல் அதாவது அஸ்ஸாம் கண பரிஷத் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி மீண்டும் ஒரு வெற்றியை பெற்றார். அது அவருக்கு தான் சாதகமாக போனது. அதாவது அந்த மாணவர் புரட்சியால் மக்களுக்கு எந்த நன்மையும் ஏற்படவில்லை. அதில் பலனடைந்த ஒரே ஒருவர் அந்த மகந்தா என்ற அந்த மாணவர் தலைவர் தான். ஆக இன்று விஜயை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். யார் சொல்லி? சிறு குழந்தைகள் அழுது அடம்பிடித்து நிறைய பேர் வாக்கு போட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு நாட்டினுடைய தலைவிதியை நிர்ணயிக்க எடுக்கும் ஒரு செயலா? மக்களை நீங்கள் அந்த வகையில் தவறு செய்து விட்டீர்கள். நீங்கள் அனுபவம் மிக்கவர்களை ஆய்ந்து அறிந்து மாற்றாக தேர்ந்தெடுக்க வேண்டுமே ஒழிய, நீங்கள் ஏதோ ஒருத்தர் வந்தார், கூட்டம் கூடியது என்பதற்காக மாற்றாக தேர்ந்தெடுத்ததன் விளைவை நீங்கள் கட்டாயம் அனுபவித்து தான் ஆக வேண்டும். அது விரைவில் பார்ப்பீர்கள். சில 100 கோடிகளை நான் விட்டு வந்திருக்கிறேன் என்று வந்தவர் கையில் பல லட்சம் கோடிகள் புரண்டால் என்ன ஆகும் என்பதை நீங்கள் காணத்தான் போகிறீர்கள். அதை பார்த்த பிறகாவது வருங்காலத்தில் உள்ள மக்கள் யாவரும் ஒரு கட்சி, அனுபவமுள்ள கட்சி ஆட்சியையாவது நடத்தி கொண்டிருக்கும், முன்னேற்றங்கள் செய்யாவிட்டாலும். ஆனால் ஸ்டாலின் அப்படி அல்ல. ஸ்டாலின் அல்லும் பகலும் ஓய்வின்றி அவர் அலுவல் புரிந்தார். அவர் ஏற்படுத்திய திட்டங்கள் எல்லா துறைகளிலும் நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார். எங்கு பார்த்தாலும் கட்டுமானங்கள், மருத்துவமனைகளில் கட்டுமானங்கள், மருத்துவமனைகளில் புது கருவிகள், அதே மாதிரி பள்ளிகள் எல்லாம் புது கட்டடங்கள் தோன்ற ஆரம்பித்திருக்கின்றன. சாலைகள் மேம்பாடாக இருக்கிறது. அப்புறம் குளங்கள் வெட்டப்பட்டிருக்கிறது. சென்னையில் கூட குதிரைக்கு பந்தய மைதானத்தில் குளங்கள் வெட்டப்பட்டிருக்கின்றன. அது வெள்ளத்தை தடுப்பதற்காகவும் தண்ணீர் வசதிக்காகவும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இப்படியெல்லாம்